வணக்கம், என் பேர் பிரியா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு வட்டம் வானாபுரம்ன்ற கிராமத்திலேருந்து வரேன். இப்போ நான் நடந்து முடிந்த குரூப் 2 இயர் சர்வீசஸ் எக்ஸாமில் பொது தமிழ் சூஸ் பண்ணி ஓவரால் ரேங்க் 800 செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போது அசிஸ்டன்ட் இன் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேங்க சார். ஓகே, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பயணம் எப்போ தொடங்குச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். என்னோடய டிஎன்பிஎஸ்சி பயணம் என்னோடய 18வது வயசில் தொடங்குச்சு. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். அப்போ வந்து சர்வீஸில் தான் இருந்தார். அவர் வந்து என்னை வந்து ஒரு குரூப் 4 கிளாஸஸ் வீக்கெண்ட் கிளாஸஸில் என்னை ஜாயின் பண்ணார். நான் திருவண்ணாமலையில் ஒரு அகாடமியில், ஒரு ப்ரைவேட் அகாடமியில் சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸ் போயிட்டுருந்தேன். வீக் டேஸில் காலேஜ் போவேன், ப்ளஸ் வீக்கெண்டில் கிளாஸஸ் போவேன். 2020 டிசம்பரில் என்னோடய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சியும் படிச்சுட்டு இருந்தீங்க. இது உங்களுடைய எத்தனாவது முயற்சி இந்த வெற்றி? இந்த முயற்சி வந்து குரூப் 2ல் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இதுதான் சார். இதுக்கு முன்னாடி குரூப் 4 ஒரு டைம் கொடுத்துருக்கேன். அதுக்கும் முன்னாடி வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் ஒரு டைம் எழுதியிருக்கேன். பட் குரூப் 4 குரூப் 2 வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒருத்தர் புதுசாக படிக்க வராங்கன்னா என்னென்ன ப்ரீ ஒர்க்லாம் அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். படிக்க வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நமக்கு வந்து சிலபஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்க்குள்ளே நம்ம உள்ளே போகணும். நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ண வெப்சைட் வந்து ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து நம்மளோட ஒர்க்ஸை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி, நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது, டெக்னிக்கல் சர்வீசஸ் அந்த மாதிரி நடக்குது. அதோட 75 கொஷின்ஸ்னால் அந்த ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஒரு யூனிட்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாலிட்டியில் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், இப்போ ப்ரியாம்பிள் படிக்கிறோம்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போயிட்டு பார்க்கும்போது இது ப்ரியாம்பிள்லேருந்து நம்ம புக்கில் படித்ததுலேருந்து எது இருக்குது, அது இல்லாமல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன படிக்கணும், இதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ப்ளஸ் வந்து ட்ரெண்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க தான் இந்த மாதிரி தான் ட்ரெண்டு கொண்டு போகிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஏரியாஸில் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்புறம் வந்து கான்ஃபரன்சஸ் எங்கே நடக்குது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க நமக்கு கிடைக்கும். ஸ்கூல் புக்ஸ் தாண்டி ஒரு சில சோர்சஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அது எங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது அது வந்து தெளிவாக இருக்கும். நமக்கு ப்ரிலிம்ஸை பற்றி பேசுவோம். ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்றத பற்றி பேசுவோம். முதல்ல வந்து மொழி, தமிழுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி படிக்கணும், தமிழ்லேருந்து 100 கேள்விகள் கேட்கப்படுது, அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும், நீங்கள் எப்படி தயாராகனீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ண 2024 நடந்த குரூப் 2 வந்து பழைய சிலபஸ் படி நடந்தது. அது வந்து நம்ம புக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலுமே அப்பயுமே நான் சிலபஸ் வைஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். புக் வைஸ் படிக்கும் போதுமே நான் ஒரு புக்ஸுமே படிச்சுட்டு அதுலேருந்து நான் நோட்ஸ் எடுத்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். தமிழுக்குமே எல்லோரும் ஜிஎஸ்க்கு தான் நோட்ஸ் எடுப்பாங்க, பட் நான் தமிழுக்குமே நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் அதில் அறிஞர்கள், இப்போது பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க அறிஞர்களுக்கு நான் வந்து தனியாக நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தான் அப்போ வந்து நான் கிளியர் பண்ணேன். நான் தமிழில் நீங்கள் படிக்கும்போது இலக்கணத்தை விட இலக்கியம், செய்யுள், அதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருந்தது. இப்போ இலக்கணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் படிக்கும்போது இலக்கணத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கு நீங்கள் இலக்கணத்தை எப்படி படிச்சிங்க? அப்போ இலக்கணம் வந்து இப்பயும் சரி எப்பயும் சரி நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும். இப்போது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே படித்தது தான். அப்போ வந்து நம்ம புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டோம். பட் இப்போ வந்து நம்ம புரிஞ்சு படித்து அப்ளை பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து நம்ம இலக்கணத்தில் சால்வ் பண்ணுறோமோ, இலக்கணமும் மேக்ஸும் வந்து ஒன்று தான் நமக்கு. அது மாதிரி கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து இலக்கணம் வந்து நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும். அதேமாதிரி தமிழுக்குமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போது இலக்கணத்தில் ஒரு சில எக்ஸப்ஷனல் ரூல்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு தான் நமக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து வரும். அப்போ அது என்னென்ன ரூல்ஸு அப்படின்றத வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். ப்ளஸ் வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்குறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ரூல்ஸ்க்கு கீழே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழுக்கு வந்து நம்ம அறிஞர்கள், இப்போ மற்றபடி இலக்கியங்கள் பார்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி சிறு குறிப்புகள் வந்து எடுத்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து எப்படின்னா இந்த எத்தனை பாடல்கள்,
எத்தனை வந்து நமக்கு அங்கங்கள் எத்தனை இருக்குது, எத்தனை அதோட ஆத்தர்ஸ் யார், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாரதியார் பற்றி எழுதுறீங்க அப்படின்னா பாரதியார் பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் முக்கியமாக எடுத்து வச்சுப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பாரதியார் பற்றி எழுதணும்னா பாரதியார் பற்றி நமக்கு ஸ்கூல் புக்ஸில் நிறைய டேட்டா இருக்கும். அதை வந்து அதில் முக்கியமானது எல்லாத்தையுமே எழுதி வச்சுப்பேன். ப்ளஸ் வந்து அது இல்லாமல் அவரை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கும். அது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாமல் இருக்கும். அதை பற்றினது வந்து நான் இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி பாரதியார் நமக்கு அறிஞர்கள் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே எழுதி வச்சுப்பேன். இப்போ பாரதியார் வந்து சொன்ன கோட்ஸே வந்து அத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்க கோட்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்த கோட்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து 15 கேள்விகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. இப்போ நிறைய தமிழறிஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து இப்போ பள்ளி பாட புத்தகங்களில் இருக்கிறவங்கள படித்தா போதுமா, இல்லை ஏதாவது வெளி சோர்ஸ்லேயும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? முதல்ல வந்து நம்ம பள்ளி பாட புத்தகங்களில் இருக்க அறிஞர்கள் அதில் இருக்க அவங்களோட நோட்ஸ் குறிப்புகள் எல்லாத்தையும் வந்து நம்ம முதல்ல தெளிவாக படிச்சுக்கணும். பள்ளி பாட புத்தகங்கள் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ புதுசாக இருக்க புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், இது எல்லாத்துலேயுமே எங்கே இருந்தாலுமே அவங்கள பற்றின நோட்ஸ் வந்து நம்ம இருக்கணும் நம்ம கையில். அதை வந்து நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக தெளிவாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கே போகணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு தமிழுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிப்பீட் ஆகும். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது வந்து எப்படி பார்க்கணும்னா, சும்மா வந்து அந்த PDF எடுத்து வச்சு அப்படியே பார்த்தோம் இல்லாமல், நம்ம இப்போ ஒரு கொஷின் பார்க்குறோன்னா அந்த கொஷினோட 4 ஆன்சர்ஸையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் வந்து அந்த கொஷின் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம படித்ததே இல்லைன்னா அந்த டாபிக், இப்போ பாரதியார் பற்றி நீங்கள் ஒரு இப்போ கொஷின் பார்க்குறீங்கன்னா அது வந்து நீங்கள் பாரதியார் புக்கில் எடுக்கிறீங்களோ இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் ரைட் பண்ணி வைக்கணும். இல்லை நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தேன் அப்படியே நான் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் போக போக அது வந்து உங்களுக்கு மறந்துடும். அப்படி நீங்கள் எழுதி வைக்கும் போது தான் உங்கள் நோட்ஸ் வந்து தானாக மெருகேறும். அப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு நோட்ஸ் இருக்கும். நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸ் தான் உங்களுக்கு எப்பயுமே உதவும். மற்ற நோட்ஸை அப்புறம் நம்ம சார்ந்து இருக்கிறதோ இல்லை அகாடமி நோட்ஸை சார்ந்து இருக்கிறதோ அது வந்து ஒரு 50% தான். நம்மளாம் அதுக்கு மேலே என்ன எஃபர்ட் போடுறோம். இப்போ நீங்கள் ஒரு அகாடமி நோட்ஸே வாங்கினாலுமே அதுக்கு நீங்கள் என்ன மெருகேற்றுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் நோட்ஸ் எழுதி வைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுற டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நோட்ஸ் எடுக்கிறத பற்றி பேசுனீங்களா மேம்? இப்போ நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. நோட்ஸ் எடுப்பதால் என்னென்ன பயன்கள், அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, முதல்ல வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம TNPSC சிலபஸ்க்கு நீங்கள் Group 1 படிக்கிறீங்கனாலோ Group 2 படிக்கிறீங்கனாலோ Group 4 படிக்கிறீங்கனாலும் வேர் டு ஸ்டடின்றது எல்லா இதுக்குமே இருக்குது. அது வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து நிறைய அகாடமிஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த சோர்ஸ் வந்து நீங்கள் முதல்ல PDF வந்து அந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரி நீங்கள் நோட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து 6th புக்லேயும் இருக்கும், 9th புக்லேயும் இருக்கும், 11th புக்லேயும் இருக்கும், எத்திக்ஸ் புக்லேயும் இருக்கும். அப்போது நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நோட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு 6th புக் எடுத்து படிச்சுக்கணும். அதை படிச்சுட்டு அதை ஒரு டைம் நார்மல் ரீட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை படித்து அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் புக்லேயே அண்டர்லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் உங்கள் நோட்ஸே எடுக்கணும். அது மாதிரி 6th முதல்ல முடிக்கணும், 9th முதல்ல அதுக்கப்புறம் முடிக்கணும், 11th முடிக்கணும், அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக்கில் இருக்க அதோட கண்டென்ட் கொஞ்சம் முடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கையில் வந்து சிம்பிளிஃபைடாக உங்களுக்குன்னு ஒரு நோட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் இல்லையா? அது அந்த நேரத்துக்குள்ளே நம்ம படித்தே முடிச்சிடலாம்ல? அப்போ இல்லைங்க சார், அது வந்து அப்படி இருக்காது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து நார்மலாக ஒரு லெசன் படிக்கும் போது 1 hour ஆகுதுன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு அதை விட டபுள் டைம் ஆகும், 2 hours ஆகும். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் ரிவிஷன்னு ஒரு 1 month 2 month இல்லை எக்ஸாம் கடைசி டைமில் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த 2 hours ஆன டைம் வந்து உங்களுக்கு 1/2 hour குறைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்த உடனே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிவிடுவோன்றது எல்லாருக்குமே அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி இருக்காது. இப்போ எனக்கு ஆல்ரெடி என் நோட்ஸ் எல்லாமே இருக்குது, நான் நெக்ஸ்ட்டு இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் அப்படின்ற உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் இத்தனை பேஜஸ் தான் ரிவிஷன் பண்ண போகிறேன், எனக்கு 1 hour இருந்தால் போதும் IVC முடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நோட்ஸ்ன்னு சொல்லும் போது வந்து நீங்கள் யாரோட நோட்ஸையுமே நீங்கள் வந்து
டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உங்களோட நோட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லையா நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா என்னோட நோட்ஸ் உங்களுக்கு புரியாது, நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் எனக்கு புரியாது. நான் ஷார்ட் ஃபார்ம்ஸ் எழுதியிருப்பேன். இந்த மாதிரி யாரோட நோட்ஸுமே யாருக்குமே புரியாது. அவங்கவுங்களே நோட்ஸ் எடுத்து இது பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ஸோ இல்லை வெப்சைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் பார்த்து படிச்சிங்களா? இல்லைங்க சார், நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் காலேஜ் டைம்லேயே வந்து ஒரு 6 மந்த் வந்து வீக்கெண்ட் கிளாஸ் போனேன். அதுக்கப்புறமேட்டு வந்து எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் வந்து நான் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நோட்ஸ் தான் எடுக்க ஆரம்பித்தேன். நான் வேர் டு ஸ்டடி. நான் இங்கே வந்து கோட்டூர்புரமில் அண்ணா லைப்ரரின்னு இருக்குது. அங்கே தான் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல் டே வந்து நான் அங்கே தான் படிப்பேன். மார்னிங் 8க்கு வந்து அங்கே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மார்னிங் 8லேருந்து ஈவினிங் வந்து ஒரு 7, 8 வரைக்குமே மறுபடியும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த ஃபுல் டே வந்து என்னோடய இந்த வேர் டு ஸ்டடி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 6 மந்த் வந்து நோட்ஸ் எடுக்கனே நான் ஸ்பெண்ட் பண்ணேன். தமிழுக்கும் நான் சைட் பை சைட் தமிழுக்குமே நோட்ஸ் எடுத்தேன், ஜிஎஸ்க்கும் நோட்ஸ் எடுத்தேன். என்னோடய நோட்ஸ் எடுக்கும் போதே என்னோடய டைம் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஜிஎஸ்க்கு இவ்வளோ நேரம் நோட்ஸ் எடுக்கணும், தமிழுக்கு இவ்வளோ நேரம் நோட்ஸ் எடுக்கணுன்ட்டு அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து தான் எனக்கு ஒரு 6 மந்த் ஆச்சு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. திருமணம் ஆகிட்டு திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? உங்கள் ஹஸ்பண்ட் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 2018 நடந்த குரூப் 2ல் கிளியர் பண்ணி இப்போ வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் இன்ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவர் வந்து 2020 தான் வந்து ஜாயின் பண்ணார். எங்களுக்கு வந்து 2022 ஜான்வரியில் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஜூலைலேருந்து தான் என்னோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேங்க சார். ஓகே, இப்போ அவங்களும் வந்து சர்வீஸில் இருக்காங்க அப்படின்னும் போது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்கள். அவர் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி போனதால தான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன, ஒரு டெய்லி லைஃப்பில் இருக்க அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், மென்டல் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கும், நமக்கு டிப்ரெஷன்லேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து ஓவர் கம் பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ப்ளஸ் வந்து இப்போ எனக்கு நோட்ஸ் எடுக்க அவர் தான் வந்து எனக்கு இப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து சொன்னது அவர் தான். ஏன்னா வந்து அவர் வந்து அவரோட ஜேர்னி வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து குரூப் 2ல் அவர் இப்போ இருக்கார். யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா A4 ஷீட்ஸில் தான் நோட்ஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து நார்மல் நோட்ஸ்லேயே நம்ம நோட்ஸ் எடுத்துருவோம். இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறவங்க A4 ஷீட்டில் எடுக்கும் போது என்ன ஒரு அதோட அட்வான்டேஜ்னால் அதில் ஆடடாக நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரிவிஷன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வந்து அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காருங்க சார். ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸை ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமாகவுமே அவருக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இப்போ மேக்ஸ் பற்றி பேசுவோம். மேக்ஸ் எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் என்னோடய மேஜர் வந்து. அதனால் வந்து மேக்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து டஃப்பாக இருந்ததில்லை. பட் ஒரு மேக்ஸ் டஃப்பாக இருக்கவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, இப்போ ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ, சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், அது மாதிரி இப்போ ரீசனிங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக ஒரு 8 வீடியோஸ், ஒரு டாப்பிக்குமே 8 வீடியோஸ் 6 வீடியோஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாருங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி அதை கொண்டு போகலன்னா, கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிசி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அது வந்து நம்ம டிஎன்பிசி படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டால் ரன் பண்ணுற ஆப் தான். அவங்க வந்து டெய்லியும் வந்து டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி அதை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு டெஸ்ட்டுன்ட்டு டைமர் வந்து அதிலே ஓடும். நமக்கு வந்து 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அந்த மாதிரி ஓடுதுன்னா, நீங்கள் டெய்லியும் ஒரு டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த 25 கொஷின்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த எக்ஸாம் டைமில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த டெய்லி டெஸ்ட் எழுதுறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னோடய ப்ரிலிம்ஸ் டைமில் வந்து நான் டெய்லியுமே ஒரு மேக்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுவேன். எனக்கு மேக்ஸ் வந்து கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தேன், எனக்கு எல்லா டாபிக் ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலுமே வந்து நான் டெய்லியுமே ஒரு டெஸ்ட் 1 ஹவர் நான் வந்து மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்படின்னா 40 மினிட்ஸ் நான் வந்து டைமர் செட் பண்ணிப்பேன். செட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய 25 கொஷின்ஸ் போட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க 20 மினிட்ஸ் வந்து நான் என்னென்ன கொஷின்ஸ் தப்பு பண்ணேன், அது எந்த கான்செப்ட்லேருந்து வந்தது, நான் படித்த கொஷினா இல்லை படிக்காத கொஷினா, இப்படின்னு நான் என்னோடய ப்ரிலிம்ஸ் டைமில் ஒரு 60 டேஸ் வந்து நான் டெய்லியுமே என்னோடய மேக்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கேன்.
அது கொடுத்தது நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் நிறைய எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தேன். நான் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிசி அப்படின்ற ஆப் இல்லை. இப்போ வந்து அது அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது வந்து எனக்கு ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் டைம்லேயுமே வந்து என்னால் 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் என்னால் முடிக்க முடிஞ்சது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம தொடர்ந்து கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் இதில் பார்க்குற கொஷின்ஸே உங்களுக்கு வந்து நிறைய ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னோடய ப்ரிலிம்ஸ்லேயுமே அந்த மாதிரி 1-2 கொஷின்ஸ் வந்தது. அதை வந்து என்னால் நான் போட்டே பார்க்காம அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தே நான் வந்து சூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு கொஷின்ஸுமே நம்ம இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா எக்ஸாம் எழுதும் போது. இப்போ ரீசனிங் 10 கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆப்டிடியூட் 15, ரீசனிங் 10. ரீசனிங் வந்து புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒன்று டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி தயாராகணும் அப்படின்றது சொல்லுங்கள். ஓகே, ரீசனிங்குமே அதே மாதிரி தான். நம்ம வந்து ரீசனிங் இப்போ ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் இந்த மாதிரி இருக்குன்னா அந்த டாபிக் வந்து யூடியூப்பில் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அந்த சாரே வந்து வீடியோஸ் போட்டிருப்பாரு. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கொஷின்ஸ் நிறைய வந்து கூகுள்லேயே வந்து நமக்கு இருக்குது. இப்போ ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் போட்டு டெஸ்ட் பிவிக்யூஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே இப்போ எஸ்எஸ்சி பேங்கிங் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் வந்து டைமரோட 100 கொஷின்ஸ் 200 கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ரீசனிங் பொறுத்தளவுக்கு எல்லாராலையுமே போட முடியும். ஆனால் வந்து அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து சால்வ் பண்ணுறோமா, அது ரொம்ப சிம்பிளான கொஷினாக இருக்கும். பட் வந்து நமக்கு அந்த கான்செப்ட் நமக்கு அப்போ தெரியாது. பட் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த கொஷினாக நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணணும் ரீசனிங்கில். ப்ளஸ் வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் படிக்கும்போது 8-9 யூனிட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 6 யூனிட்ஸாக அதை மாற்றிட்டாங்க. ஸோ ஜிஎஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி தயாராகினீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, இப்போ முன்ன இருந்த 9 யூனிட்டு தான் இப்போ வந்து சுருக்கி வந்து 6 யூனிட்டாக ஆக்கியிருக்காங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் எக்கனாமியும் சேர்த்து ஒரு யூனிட் ஆக்கிட்டாங்க. ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து ஒரு யூனிட் ஆக்கிட்டாங்க. அதனால் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சிலபஸ் பெருசாக ஜிஎஸ்ல சேஞ்சஸ் எதுவும் இல்லை. வெயிட்டேஜ் கொடுக்கறது வந்து அதிகமான கொஷின்ஸ் எங்கேருந்து வருதோ அதுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். யூனிட் 8க்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்க டாபிக்ஸ் இப்போ வந்து சங்க இலக்கியங்கள் சங்கம் சார்ந்த இதெல்லாம் வந்து 6th புக்லேயும் இருக்கும் 9th புக்லேயும் இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் வந்து முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். 6th புக்கில் ஒரு 3 லெசன் இருக்கும், 9th புக்லேயும் லெசன்ஸ் இருக்கும், 11th ஹிஸ்ட்ரி புக்லேயும் நமக்கு இருக்கும், ப்ளஸ் வந்து எத்திக்ஸ் புக்லேயும் இதுக்கான கண்டென்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புக்லேயும் வந்து நம்ம லிட்ரேச்சர் பார்ட் இருக்குங்களா, தமிழ் லிட்ரேச்சர், அது வந்து நமக்கு எத்திக்ஸ் புக்லேயும் சிறப்பு தமிழ் புக்லேயும் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்ற டாபிக்லாம் வந்து சிறப்பு தமிழ் புக்கில் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிச்சிங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும்? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஐஎன்எம், பாலிட்டி, அப்புறம் வந்து யூனிட் 8, யூனிட் 9 இந்த டாபிக்ஸ்க்கெலாம் வந்து நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். சயின்ஸ், ஜியாகிரஃபி வந்து நான் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன். பட் நான் அதை படித்தேன். எப்படின்னா சயின்ஸ் வந்து நமக்கு இந்தந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்போது டிசீஸு, ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்ஸு, இந்த டாபிக்ஸு, ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், இந்த மாதிரி ஒரு சில லெசன்ஸ் வந்து நம்ம படித்தோம். லாஸு இதெல்லாம் படித்தா நமக்கு ஷுவராக கொஷின்ஸ் வரும்ன்ற டாபிக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம இதெல்லாம் படித்தாவே ஒரு 3 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அது வந்து நம்ம அந்த 3 கொஷின் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். நம்ம சுத்தமாக சயின்ஸே ஒமிட் பண்ணிகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அதுலேயும் ஈஸியான கொஷின்ஸ் இருக்குது. அந்த ஈஸியான கொஷின்ஸ் நம்ம விட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட பேசினதில், அச்சீவர்ஸ் கிட்ட பேசினதில் இப்போ எல்லாருமே வந்து லாங்குவேஜில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க 100 மார்க்குக்கு, ப்ளஸ் மேக்ஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிஎஸ்ன்னு வரும்போது அது நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டோ இல்லை அதில் எப்படி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் 3த்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணுமா? ஏன்னா வந்து எல்லாருமே தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க, மேக்ஸ்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அப்போ ஜிஎஸ்ல யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தானே ஜெயிக்க முடியும். அதனால் கேட்குறேன். நான் படிக்கும்போது வந்து ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுங்கன்னா தமிழில் வந்து 95+ ஸ்கோர் பண்ணணும் இல்லை 90+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து நான் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணேன்னா என்னோடய ப்ரிலிம்ஸில் 83 தான் ஸ்கோர் பண்ணேன். நான் தமிழில், ஜிஎஸ்ல 70 ஸ்கோர் பண்ணேன், மேக்ஸில் 20 ஸ்கோர் பண்ணேன். இது வந்து எனக்கு வந்து ஜிஎஸ் தான் வந்து என்னை வந்து
நல்ல ஒரு ஸ்கோரை பூஸ்ட் பண்ணது என்னோடய ஜிஎஸ் பார்ட்டு தான். ஏன்னா தமிழில் வந்து என்னால் ஓல்டு புக் படிக்க முடியல, அந்த டைமில் சிறப்பு தமிழ் படிக்க முடியல. தமிழ் வந்து எனக்கு ரொம்ப வாஸ்ட்டாக இருந்துச்சு கண்டென்ட். ஈவன் தோ நான் ஒரு 6 மந்த் 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே என்னால் தமிழ் வந்து அந்தளவுக்கு படிக்க முடியல. ஜிஎஸ் வந்து நான் புரிஞ்சு படித்தது, என்னோடய கான்செப்ட் கிளாரிட்டி ப்ளஸ் வந்து நான் நோட்ஸ் எடுத்து படித்தது எல்லாமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து படிக்கிறவங்க ஒரு டே நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிக்கணும். 4 மணி நேரம் வந்து தமிழ், 4 மணி நேரம் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மேக்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு 8 மணி நேரம் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு 4 மணி நேரம் தான் கிடைக்குது, இல்லை எனக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்குதுனாலும் அந்த டைம் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிக்கணும். உங்கள் மார்க் எப்படி உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஸ்ப்ளிட் அப்பா இருக்கோ அது மாதிரி தான் உங்களோட டெய்லி ஷெடியூலே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். ஒரே சப்ஜெக்டாக வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் போயிட்டாலுமே உங்களுக்கு அது ரிஸ்க்கு தான். ஏன்னா அந்த இப்போ லாங்குவேஜ் கஷ்டமாக கேட்டாங்க, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஜிஎஸ்ஸே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ் கஷ்டமாக கேட்டுட்டாலும் உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈக்குவலாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜாக இருந்துட்டாலே போதும், நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எப்படி படிப்பீங்க மேம்? இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டு சிலபஸில் ஒரு டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம்னா அந்த டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக் எந்தெந்த புக்கில் இருக்கோ அப்படி படிச்சுட்டு போவீங்களா, இல்லை 6வது புத்தகத்தை எடுத்துகிட்டு புத்தகத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு போவீங்களா? ஓகே, இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் புக் வைஸ் தான் படித்தேன். 6th 7th 8th அப்படி தான் படித்தேன். பட் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சிலபஸ் வச்சு வேர் டு ஸ்டடி வச்சு தான் படிக்கணும். இப்போ சிந்து சமவெளி நாகரம்னா 6th 9th 11th அப்புறம் எத்திக்ஸ் புக் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இது மாதிரி எல்லா சிலபஸில் இருக்க ஒரு வார்த்தைக்குமே ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதர் சோர்ஸஸ் போகணும். நான் படிக்கும் போது ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் அதர் சோர்ஸஸ் போகல. ஏன்னா அதர் சோர்ஸஸ்லேருந்து வந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்ததால என்னால் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது. அதில் ஒரு ஆப்ஷனாவோ இல்லை வந்து ஒபின் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு மேத்ஸில் வந்துச்சுன்னா அதில் ஒரு கொஷின் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்ததா இருக்கும். இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தது நான் வந்து மற்ற சோர்ஸஸ் படிக்காததை வந்து எனக்கு காம்பன்சேட் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் மீன் பண்ணுறது வந்து 2020 அதாவது இந்த யூனிட் 8 யூனிட் 9 கொண்டு வந்ததுலேருந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் 2025 இப்போ நடந்து முடிச்சு குரூப் 4 வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி எல்லா கொஷின்னு சொன்னால் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 இது மட்டும் கிடையாது. டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸே நமக்கு அவ்வளோ நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் போங்க. இப்போ ரீசெண்டாக நடந்ததை ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த மாதிரி இப்போ குரூப் 4 குரூப் 1 அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். முக்கியமான பாட்டை வந்து தேர்வு எழுதுகிற அந்த 3 மணி நேரம் தான். நம்ம எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் அங்கே குறைவான தவறுகளை பண்ணும்போது நம்ம வெற்றியாளராக ஆகும். அப்போ இந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அங்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, எக்ஸாம் ஹாலில் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் இருக்குங்களா அதை வந்து நான் பிரிச்சுப்பேன். ஃபஸ்ட்டு 1 hour வந்து 200 கொஷினையுமே நான் வந்து பார்த்துருவேன், என் கண்ணால் பார்த்துருவேன். கொஷின் பேப்பர் கொடுத்த நம்ம டெஸ்ட் அந்த டைமிங் ஸ்டார்ட் பண்ண உடனே கடன்று அந்த 1 to 200 கொஷின்ஸையுமே பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் தெரியும். 1 லைனில் இருக்க ஆன்சர் கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும். 1 லைனில் இருக்க கொஷின்ஸே நமக்கு 50 கொஷின் இருக்கும். 50 கொஷின் அந்த 50 கொஷினில் நமக்கு ஒரு 40 கொஷின்ஸ் இல்லை 30 கொஷின் தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ரீட்லே அந்த ஃபஸ்ட்டு 1 hourலேயே நான் முடிச்சிருவேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்குறேன், எனக்கு தெரியுதா தெரியலையா, தெரியல அப்படின்னா அடுத்த கொஷின் நான் மூவ் பண்ணிவிடுவேன். அது எதுலேருந்து கேட்டிருக்காங்க, ஐயோ நமக்கு இது தெரியலையே அப்படின்ற நெக்ஸ்ட்டு அந்த தாட்டுக்கே போகாமல் நெக்ஸ்ட் இப்படி மூவ் பண்ணிவிட்டு ஆனால் அந்த 1 hourல மேக்ஸ் மட்டும் எடுக்க மாட்டேன். 25 கொஷின் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த 175 கொஷினை வந்து 1 hourக்குள்ளே பார்க்கும்போது அந்த 175 கொஷினில் நம்ம ஒரு 70 கொஷின் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டாலே நம்ம வந்து ஷுவராக நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு எல்லாருக்குமே வந்து 200 கொஷின் இருக்குன்னா 200 கொஷினும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுறது இந்த மாதிரி தான் இருக்கும். மீதி அடுத்த 2 hours இருக்குங்களா அதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் மேக்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். 40 minutes வந்து நான் மேக்ஸ் சூஸ் பண்ணிப்பேன். 40 minutes நான் என் வாட்சில் பார்த்துப்பேன். ஃபஸ்ட்டு 1 hour முடிஞ்சோடனே நான் 200 கொஷினில் எவ்வளோ முடிச்சிருந்தாலுமே சப்போஸ் நான் ஒரு 170 இல்லை 180 கொஷின்ஸ் தான் இருக்கனாலுமே நான் அதை விட்டுட்டு நான் மேக்ஸ் பக்கம் வந்துடுவேன். மேக்ஸ் ஆரம்பிச்சிடும்.
மேக்ஸ் கரெக்டாக 40 மினிட்ஸ் நான் பார்த்துப்பேன், டைம் செட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் கடைன்னு எங்கெங்கெல்லாம் நம்ம மேக்ஸ் இருந்துச்சோ அங்கே எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு ஒரு கொஷின் தெரியலன்னா அப்படியே விட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து அதில் ஏன்னா மேக்ஸில் வந்து நமக்கு நிறைய மார்க் எடுத்து கொடுத்துக்கிறதும் மேக்ஸ் தான், நிறைய மார்க் லூஸ் பண்ண வைக்கிறதும் மேக்ஸ் தான். ஏன்னா ஒரு கொஷின் நம்ம ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாலுமே அதுக்கு ஒரு 5 or 10 மினிட்ஸ் நமக்கு வந்து லேக் ஆக்கி விட்டுரும். அது வந்து நமக்கு அடுத்தடுத்த கொஷின்ஸ் போடுறதுல நமக்கு வந்து ரொம்ப சிக்கல் ஏற்படுத்திடும். அதனால் வந்து 40 மினிட்ஸ் வந்து மறுபடியும் மேக்ஸ் முடிச்சுட்டு ஏன் வந்து நான் மேக்ஸை வந்து செகண்டாக வைக்கிறேன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் மேக்ஸ் எடுத்துட்டாலும் ரொம்ப டைம் எடுத்துப்போம். அட் த எண்ட் வந்து நம்ம மேக்ஸ் இப்போ சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தாலும் நமக்கு அந்த ப்ரெஷரில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு ஞாபகம் வராது. அதனால் வந்து எப்பவுமே சென்டரில் வைக்கிறது வந்து சஜஸ்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ரீட் முடிச்சுட்டு மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரீட் வருவேன். செகண்ட் ரீடில் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் அசெஷன் கொஷின்னு இல்லை வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்குற கொஷின்ஸு இதெல்லாமே வந்து நான் செகண்ட் ரீடில் வச்சுப்பேன். ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து அதுதான் வச்சுருப்பேன். 1 ஹவரில் வந்து இப்போ கடைசியாக வந்து சுத்தமாகவே எனக்கு ஐடியா இல்லை, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து மல்லு வேட்டி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நான் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணும்போது வந்தது, அதை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. அதெல்லாம் வந்து நான் கடைசி 20 மினிட்ஸ்க்காக ஒதுக்கி வச்சுருவேன். அதுக்குன்னு நம்ம வந்து நிறைய கொஷின்ஸையும் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்காக வைக்கக்கூடாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் அசெஷன் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்காக வைக்கக்கூடாது. அதை வந்து நம்ம அந்த செகண்டாக அந்த ஒன் ஹவர் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து நம்ம முடிச்சிட ட்ரை பண்ணணும். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கொஷின்ஸ் வந்து படிக்கவும் டைம் இருக்காது, அது வந்து மைண்டும் அவ்வளோ வந்து தெளிவாக இருக்காது. நமக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, எது நம்ம பிசின்னு போடுற மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து கடைசி 20 மினிட்ஸ்க்கு நம்ம வச்சுக்கணும்.